ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம தமிழ்ல யூனிட் 7ல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் அவங்க தமிழுக்கு என்ன தொண்டு செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏறக்குறைய 15 கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 7 டாபிக்ல இருந்தே கேட்கப்படும். இந்த 15 கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி பாட புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா பாடத்திட்டமா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்துல அந்த தமிழ் அறிஞர்களை பத்தின தகவல்கள் எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே தொகுத்து மேற்கொண்டு ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அதையும் தான் பார்த்தீங்கன்னா சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்னென்ன தமிழறிஞர்கள் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் குன்றக்குடி அடிகளார், அதுக்கப்புறம் சி லக்குவனார், டிகேசி மற்றும் தமிழ்வழி. இவங்க 4 பேர் பத்தின எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ரொம்ப முக்கியமான இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குயிக் ரிவிஷன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிடலாம். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது ஒரு தடவை லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போனா நமக்கு கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குன்றக்குடி அடிகளார் அவரை பத்தி பார்க்கலாம். பேர்லயே இருக்கு குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா அவருடைய இயற்பெயர் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் கிடையாது. அப்போ அவருடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அரங்கநாதன் அப்படிங்கிறது அவருடைய ஒரிஜினலான பெயர். அதாவது இயற்பெயருங்கிறது அரங்கநாதன். அப்போ இந்த குன்றக்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மடத்தோடைய தலைவரா இருந்ததால இவருக்கு என்ன பேர் வருதுன்னா குன்றக்குடி அடிகளார் அப்படிங்கிற பேர் வருது. இவருடைய தந்தையார் பேர் சீனிவாசம் பிள்ளை, தாயார் பேர் சொர்ணத்தாச்சி. இவங்க தான் பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர்கள். யாருன்னா அரங்கநாதன் என்கிற குன்றக்குடி அடிகளாருடைய பெற்றோர்கள். அதே போல இவருடைய காலம் 1925 இருந்து 1995 ஏறக்குறைய 70 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இவரு தமிழுக்கு தொண்டாற்றி இருக்காரு. ஸோ அவருடைய காலம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக இதை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல பெற்றோர் பேரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு இவரை பற்றி தகவல் எங்கே இருக்குன்னா பழைய நம்ம புதிய புத்தகம் பழைய புத்தகத்தில் இவரை பற்றின தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தகவல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கல. பொதுவான தகவல்கள் குன்றக்குடி அடிகளார் இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டு செஞ்சார். அதே போல மக்களுக்காக பார்த்தீங்கன்னா இறைப்பணியோடு சேர்த்து தமிழ் பணியும் சேர்த்து செஞ்சாரு அப்படிங்கிற தகவல் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர தனிப்பட்ட தகவல்கள் பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா இருந்திருக்காது. இதுதான் அவருடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய தகவல்கள். அடுத்தது இதழ்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இதழ்கள்லாம் இவர் நடத்தினாரு. ஏன்னா இவரு அந்த மடத்துடைய தலைவரா இருந்தது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த தமிழ் அறிஞராகவும் பார்த்தீங்கன்னா இருந்தாரு. தமிழ் புலவர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பட்டம் பெற்றிருக்காரு. தமிழ் புலவர் தாண்டி இதழ்கள்ல மக்களுக்கு தேவையான கருத்துக்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அருளோசை, அறிக அறிவியல், மக்கள் சிந்தனை, மணிமொழி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய இதழ்கள். இதுல இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளி பாடப்புத்தகத்திலே கொடுத்திருப்பாங்க. அருளோசை, அறிக அறிவியல். அறிவியல் சார்ந்த கருத்துக்களுக்காக பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டது அருளோசை. ஸோ அதாவது இறைவன் மூலமா இருக்கக்கூடிய அந்த அருள் அப்படிங்கிறது எப்படி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதழ் பெயர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அருளோசைங்கிறது. அது நூல்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நூல்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லாமே அவருடைய நூல்கள் தான். நாயன்மார் அடிச்சுவட்டில், அதுக்கப்புறம் ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இப்ப ஆலயம்னு சொன்னா அங்க பார்த்தீங்கன்னா இறைவன் இருக்காரு. அந்த இறைவன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற அந்த பொது கருத்தை வலியுறுத்தி மக்கள் சமுதாயம்னு சொன்னாலே பல விதமான மக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரே குழுவா அல்லது ஒரே அமைப்பா இருக்கக்கூடிய இடத்த சமுதாயம்னு சொல்லுவோம். அப்போ ஆலயங்கள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருந்தது, சமுதாய மையங்களா இருந்தது அப்படிங்கிறத பத்தி விளக்கக்கூடிய நூல். அந்த நூலுக்காக தான் தமிழ்நாடு அரசுடைய பரிசு பெற்றார். அடுத்தது சமய இலக்கியங்கள், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், குறட்செல்வம், திருவள்ளுவர் காட்டும் அரசியல், சிலம்பு நெறி. அதே போல திருக்குறள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அந்த பொது உடைமை சார்ந்த கருத்துக்களா இருக்கட்டும் அல்லது மக்களுக்கு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணுவார்னா படிச்சு அதை மக்கள்கிட்ட விளக்கத்தான் தன்னுடைய கடமை அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணார். நல்லா புரிஞ்சுக்கிட்டு திருக்குறளுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அவருடைய வேலையா முழு மூச்சா வச்சிருந்தாரு. அதுக்காக திருவள்ளுவர் காட்டும் அரசியல் அப்படிங்கிறதுக்காக ஒரு நூலையும், குறட்செல்வம் அப்படிங்கிற திருக்குறள் சார்ந்த 2 நூல்களையும் எழுதியிருக்காரு. சிலம்பு நெறி இது எல்லாமே அவருடைய நூல்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்று பற்றி ஒரு நூல் இருக்கு. அது என்னன்னா மண்ணும் மனிதர்களும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு நூல். ஆட்டோபயோகிராஃபி நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அது மண்ணும் வரலாறும். அடுத்தது சிறப்புகள். இவரை பத்தி வேற என்ன அடிஷனலா தகவல் இருக்கு, என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோயில்கள்ல பாத்தீங்கன்னா மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த மந்திரம் ஓதுதல் அப்படிங்கிறது வடமொழியில இருந்திருக்கும். அந்த வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத சொற்கள்லாம் நீக்கி அதுக்காப்பதில் தேவாரம் மற்றும் திருவாசகம் இதுல இருக்கக்கூடிய பாடல்களை பாத்தீங்கன்னா கோவில்கள்ல வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் தமிழ்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாடல்களை பாடணும். எது தேவாரத்தில் இருக்கக்கூடியதிலும் திருவாசகத்தையும் பாத்தீங்கன்னா கோவில்கள்ல வழிபாட்டு பாடல்களா பாத்தீங்கன்னா கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அடுத்தது பரம்பு மலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாரி அவர்கள் கடையவர்கள்ல ஒருத்தரா இருக்கிறோம். அவர் ஆட்சி செய்த மலைக்கு பேரு பரம்பு மலைன்னு சொல்லுவாங்க. இப்ப அதை பிரான் மலைன்னு சொல்லுவாங்க.
அதுல வந்து பாத்தீங்கன்னா பாரி விழா அப்படிங்கிற ஒரு விழாவை எடுக்கிறாரு. எடுத்து தமிழ் அறிஞர்களே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பிக்கிறார். அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்களுக்கு கவியரசுங்கிற பட்டம் கொடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நமக்கு பழைய புத்தகத்துல அது இருக்கும். ஸோ திருவிக்கா, கவிமணி, தேப்போமி இவங்கள பத்திலாம் அந்த பாரி விழால வந்து பாத்தீங்கன்னா சிறப்பிச்சிருப்பாரு. இவங்கலாம் தமிழுக்கு என்னென்ன தொண்டுகள் செஞ்சிருக்காங்க, இவங்களால தமிழ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு விழாவை எடுத்து நடத்துறாரு. அதுல அடிஷனலா முடியரசன் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கணும் நம்ம. ஸோ அடுத்தது சம்பிரதாயங்கள் மாறக்கூடியவை. அதாவது ஒரே விஷயத்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருப்பி, திருப்பி, திருப்பி செஞ்சுட்டே வரோம். ஏன் எதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறது கிடையாது. என்னன்னே தெரியாது. ஆனா இதான் சம்பிரதாயம், இதான் முறை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த முறைய வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? பின்பற்றுறோம். அந்த மாரி இருக்கக்கூடாது. ஏன்னா சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியதா இருக்கும். அதனால சம்பிரதாயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்கக் கூடாது அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. இத தாண்டி நேரடியாவும் அரசியல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. 1969ல சட்டமன்ற மேலவை உறுப்பினரா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. மேலவை, கீழவை கிடையாது. நேரடி அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஈடுபட்டு, அதுல மக்களுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சட்டங்களா இருந்தாலும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரு ஆதரவு தரல. அப்போ மக்களுக்கு சேவை செய்யணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான சேவைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 விதமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சேவைகள நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு இறை தொண்டு, இன்னொன்னு சமூக தொண்டு, இன்னொன்னு இலக்கிய தொண்டு. ஓகே. அதாவது இறைனா, இறைவனுக்காக மடத்தின் தலைமையா இருக்காரு. மக்கள் சமூகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டு செய்றாரு. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்களுக்குள்ளார போக்கூடாது, அனுமதிக்கக் கூடாது அப்படிங்கிற மாரியான ஒரு கடுமையான வழிபாடுகள் இருந்தது. அந்த வழிமுறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு நீக்கி, கோவில்ங்கிறது பொதுவான இடம் அப்படிங்கிறதையும், அப்ப அனைத்து மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுல பங்கு பெறணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. அதான் சமூகத்துக்கான மேம்பாடுகள், சமூக தொண்டுகள்னு சொல்றது. அடுத்தது, இவர் வந்து இவருடைய அந்த குன்றக்குடி கிராமத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முன்மாதிரி கிராமமா கொண்டு வரணும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கூரை வீடு இல்லாம, அதுக்கப்புறம் கான்கிரீட் வீடுகளா மாத்தி தரணும். குடிநீர் வசதிகள ஏற்படுத்தி குடுக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்றாரு. இது அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு செய்றாரு. இத ஃபாலோ பண்ணி பின்னாடி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தங்களுடைய கிராமத்த ஒரு முன்மாதிரியா கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அத ஃபாலோ பண்ணியும் இருக்காங்க. அதுல ஜெயிச்சும் இருக்காங்க. அடுத்து இலக்கியங்கள். நம்ம பார்த்து இவர் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நூல்கள் எழுதினார் அப்படிங்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர பத்தின எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான தகவல்கள். இப்ப அடுத்ததா நம்ம என்ன தமிழறிஞர பத்தி ரிவிஷன்ல பார்க்க போறோம் அப்படின்னா, சி. லக்குவனார். சி. லக்குவனார் அப்படிங்கிறவருடைய காலம் வந்து 1909 டூ 1973. இவர பொறுத்தவரைக்கும் இவர் எங்க பிறக்கிறாருன்னா, திருத்துறைப்பூண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய வாய்மைமேடு அப்படிங்கிறது இவருடைய ஊர். இது வந்து இவருடைய தனிப்பட்ட தகவல்கள். ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட தகவல்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெற்றோர பொறுத்தவரைக்கும் சிங்காரவேலர் ரத்தினாட்சி. இவருக்கு இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா லக்குவனார் கிடையாது. ஆக்சுவலா இவருடைய இயற்பெயர் வந்து லட்சுமணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லால ஆரம்பிச்சா அது வடமொழி எழுத்தா இருக்கும். அப்போ அந்த வடமொழி பெயரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேரா மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் லட்சுமணன் அப்படிங்கிற பேரை லக்குவனர் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அப்படி யாருங்க இவருக்கு பேர் மாத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருடைய ஆசிரியர். அந்த ஆசிரியர் பேரு சாமி சிதம்பரனார் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி பெயரை தமிழுக்கு ஏற்ப மாற்றி அழைச்சவர். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சிறு வயதிலிருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்றாரு. படிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அமையல. இருந்தாலும் தன்னுடைய படிப்பை கைவிடாம, இவர் தொடர்ந்து படிச்சு 1963ல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டரேட் பட்டம் வாங்குறாரு. அதாவது நம்ம இப்ப சொல்லுவோம், பிஹெச்டி அப்படிங்கிறத சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாரி தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு டாக்டர் பட்டம் வாங்குறாரு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வு கட்டுரையா வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. எந்த நூல்னா, தொல்காப்பியத்த தான். அந்த தொல்காப்பியத்த தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த நூலை வெளியிடுறாரு. இந்த நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா முகவுரை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாரு. அதாவது இந்த நூல்ல என்ன சிறப்பம்சம் இருக்கு, இது எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு, அதில சிறந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி அண்ணா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அணிந்துரை அப்படிங்கிறத குடுத்திருக்காரு. இப்ப கலைஞர், கலைஞருடைய ஆசிரியராவும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சில காலம் பணியாற்றியிருக்கார். அதாவது கலைஞர் இறுதி வகுப்பு படிக்கும்போது, அவருடைய ஆசிரியரா இவர் இருந்தார். அது வந்து ஒரு மிகச் சிறந்த ஒரு விஷயம். 2வது இப்போ நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல இப்ப நடக்கக்கூடிய எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சார்ந்த கேள்விகள் கேட்கிறாங்க. திட்டங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கலைஞர் அவருடைய பீரியட்ல என்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கேட்கிறாங்க. அப்போ அவரு கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற புத்தகம், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய தன் வரலாற்று நூல்னு சொல்லலாம். அதாவது சுயசரிதை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல கலைஞரே இவரை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னு சொல்லி குறிப்பிடுறாரு அப்படின்னா, தமக்கு தமிழுணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு லக்குவனார குறிப்பிடுறார். இது கலைஞர் சொன்னது. இன்னொரு பெரிய ஆளுமை யாரு? இவர்கிட்ட தமிழ் பயின்றவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லக்கண்ணு அவர்கள். இவர் திருநெல்வேலியில பணியாற்றும்போது, நல்லக்கண்ணு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய மாணவரா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அப்ப 2 மாபெரும் ஆளுமைகளுக்கு
ஆசிரியரா வந்து பார்த்தீங்கன்னா லக்குவனார் இருந்திருக்காரு. அந்த இடத்துல தான் அந்த நேரத்துல தான் அதாவது நல்லக்கண்ணு அவர்கள் படிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி இறுதி வகுப்பு பள்ளி வகுப்புகள்லாம் அட்டெண்டன்ஸ்ன்னு ஒண்ணு எடுப்பாங்க. அந்த அட்டெண்டன்ஸ்ல வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஸ் சார், நோ சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே வந்திருந்தா எஸ் சார்ன்னு சொல்லுவோம். வராதவங்கள வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ அது ஆங்கிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான ஒரு முறை இருந்தது. அத தமிழுக்கு படுத்துறாரு. எந்த மாரி படுத்துறாருன்னா, "உள்ளேன் ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நீங்க எஸ் சார் அப்படிங்கிற ஆங்கிலத்த சொல்றதுக்கு பதிலா, "உள்ளேன் ஐயானா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கேன்" அப்படிங்கிற ஒரு பொருள் தரக்கூடியது. அந்த முறையை கொண்டு வந்தவரு இவர்தான். சங்க இலக்கியம் அப்படிங்கிற பேர்ல ஒரு வார இதழை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாரு. ஏன் இந்த சங்க இலக்கியம் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா வார இதழ் வெளியிடணும்னா, சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் படிக்க வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப கடினமா இருக்கும். யாரா படிச்சாலே பொருள் புரியுமானா, படிச்சவங்களுக்கெல்லாம் பொருள் புரியாது. அத ஆழ்ந்து சிந்திச்சு, பொருள்பட படிக்கணும். அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு முறை இருக்கு. அதனால ரொம்ப கடினமா இருக்கும். நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சா புரியாதுங்கிறதுக்காக, அந்த சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரு இதழ தொடங்கி, அதுல மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருத்துக்கள வெளியிடுறாரு. எளிய முறையில. அடுத்தது ஸோ இலக்கியம், அடுத்தது திராவிட கூட்டரசு இதெல்லாம் வந்து அவருடைய இன்னும் இதர இதழ்கள். இன்னொரு முக்கியமான இதழ் குறள் நெறி அப்படிங்கிறது. இந்த திராவிட கூட்டரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்திலே என்னன்னு வெளியிடுறாருன்னா, திராவிடன் ஃபெடரேஷன் அப்படிங்கிற இதழ வெளியிடுறாரு. அடுத்து குறள் நெறி அப்படிங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆங்கில இதழும் வெளியிடுறாரு. அப்போ தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த 2த்துலயுமே இதழ்கள் வெளியிட்டாரு. ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்க இலக்கியம், அடுத்து திராவிட கூட்டரசு, குறள் நெறி. இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இதழ்கள். தமிழ் காப்பு கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு மதுரையில. தமிழை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும், தமிழ்ல பெயர் சூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும், தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வழிபாடு நடத்தணும் அப்படின்றதுக்காகவும், எங்கும் தமிழ் அப்படிங்கிறத ஒரு கொள்கையா கொண்டு வரணுன்றதுக்காக, தமிழ் காப்பு கழகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. அதனுடைய தலைவரா வந்து பார்த்தீங்கன்னா, லக்குவனார் இருக்காரு. செயலாளரா வந்து பார்த்தீங்கன்னா, இளங்குமரனார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ இதனுடைய முக்கியமான பிரதான பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழில் பேசுக, தமிழில் எழுதுக, தமிழில் பெயரிடுக, தமிழில் பயில்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. எல்லாமே பாருங்க, பேசினா தமிழ்ல பேசுங்க, எழுதத்தையும் தமிழ்ல எழுதுங்க, பெயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பெயரே சூட்டுக, தமிழ்ல படிங்க, படிக்க வைங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்போட முக்கியமான நோக்கம். அது இவருடைய பட்டங்கள் என்ன? இவர் என்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலக்கண செம்மல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர் அப்படிங்கிறது, 2ஆம் நக்கீரர் இதெல்லாம் அவருக்கு உரிய பட்டங்கள். நூல்கள பொறுத்தவரைக்கும் அமைச்சர் யார்? தமிழகத்தில் நாம் சங்க இலக்கிய சொல்லோவியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய நூல்கள்.